ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ல ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோக் சாஃப்ட் ட்ரிங்க் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ தட் சாப்பிடும்போது அதுக்காக நான் ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் அந்த கிளாஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன், இந்த சைடில் எங்கேயாச்சும் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் அது சாக்லேட் மோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த சாக்லேட் மோஸ் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பைர் கிடச்சி நான் செய்ய போனேன். பட் அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஓகே நான் சாக்லேட் மோஸ் அப்படின்னு நினச்சி போனது வேறு டிஷ்ஷாக அது மாறிடுச்சு. அதாவது வேறு டெசர்ட்டாக மாறிடுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் கேக்காக மாறிடுச்சு. சரி, ஓகே, தட்ஸ் ஃபைன். அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், ட்ரீம் கேக் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, ஸோ செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிளாஸ் பார்க்கவும் எனக்கு அது ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டு நான் அதை ரெடியே பண்ணிட்டேன். கேக் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு நான் வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் ஸோ என்னோடய பர்சனல் யூஸ்க்காக எப்போவுமே எனக்கு கேக் ரெடியாக இருக்கும். ஸோ தட் அந்த கேக் வச்சு நான் மோஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மோஸ் செய்யப்போ அது ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னா, சரி ஓகே இவ்வளோ தூரம் செஞ்சுட்டோமே, மேலே ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றி அதை ட்ரீம் கேக்காக மாற்றிட்டு, அதாவது கிளாஸ் ட்ரீம் கேக்காக மாறிடு. ஸோ தட் ரொம்பவே அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதோட வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ தட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த பக்கம் வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம நார்மலான கேக் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பேஸ் தான். ஸோ அந்த கேக் பேஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், ஓகேங்களா? ஸோ அந்த விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணணும். அந்த சாக்லேட் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி சாக்லேட் போட்டு நல்லா அந்த க்ரீமோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் லேயராக உங்களுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ நீங்கள் அந்த லேயர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கிளாஸில் தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே கிடையாது. நீங்கள் எந்த கண்டெய்னரில் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ மேபி உங்ககிட்ட ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குது, இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரீம் கேக்காக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்க, ட்ரீம் கேக் பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் செய்யலாம். இது நீங்கள் அந்த மேலே ஒரு லேயர் சாக்லேட் லேயர் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த திக்கான அந்த லேயர் ட்ரீம் கேக் திக்கான லேயர் வர்றதுக்காக நம்ம சாக்லேட் கோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கோட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மோஸாக மாறிடும். மோஸ் மீன்ஸ் அந்த விப்பிங் க்ரீமும் கேக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு லேயராக, ஒரு லேயர் கேக்கு ஒரு லேயர் விப்பிங் க்ரீமு, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க, ஓகேங்களா? ஸோ அது பேர் மோஸ். அண்ட் தென் அதே நம்ம ஒரு சாக்லேட் மெல்ட் பண்ணி அந்த சாக்லேட் லேயர் நீங்கள் மேலே போட்டு அண்ட் தென் அதுக்கு மேலே நீங்கள் கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ட்ரீம் கேக்காக மாறிடும், ஓகேங்களா? ஸோ நான் அதை காமிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களால் முடியும்னா செஞ்சு பாருங்கள், முடியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது போக டெய்லரிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதோட அப்டேட்டும் நான் கொடுக்க விட குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ தட் நான் அந்த குட்டியான கிளிப் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன் இன் பிட்வீனில். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா நான் ஏதாச்சும் நிறைய விஷயம் கற்றுக்கணும், அடிஷ்னலாக ஒரு நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேபி அது உங்களோட பேஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிவிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அதனால் கண்டிப்பாக நம்ம படிக்கிறது எப்போவுமே வேஸ்ட் ஆகாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஹோப் எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் அதை படிக்கிறது மட்டும் கிடையாது, அதை படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு எந்த யூஸும் கிடையாது. அதாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டதை செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கான வேல்யூ அங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.